ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். யமஹாவோட R15 வெர்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இந்தியாவில் ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற நேமில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷன் R15 வெர்ஷன் 3யோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் R15S கூடிய சீக்கிரம் டிஸ்கன்டினியூ ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் R15 வெர்ஷன் 3 ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் R15S அப்படிங்கிற சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய R15 டிஸ்கன்டினியூ பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 3 அந்த டிசைன் பிடிச்சிருக்கா, அதாவது ட்வின் எல்இடி ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்கோட அது பிடிச்சிருக்கா, இல்லை பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 4 பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த R15 வெர்ஷன் 3 மாடலில் உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் இருக்க போகுது. 2 கலரில் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டியூல் டோன் கலரில் அவைலபிளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் என்ன கலர் அப்படிங்கிறது சொல்லலை. ஸோ டியூல் டோன் கலர் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்எஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பிளாக் ரெட் அண்ட் ஒயிட் ரெட் காம்பினேஷன்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் டியூல் டோன் கலர்ஸில் வந்து R15 வெர்ஷன் 3 உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஆன் ரோட் ப்ரைஸ் 2 லட்ச ரூபா R15 வெர்ஷன் 3 அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பை பண்ணலாங்க. இதில் அப்கிரேடும் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. R15 வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பட் அதோட ஒரு வெர்ஷனாக எஸ் மாடல் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஏபிஎஸ் அஃப்கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. அண்ட் தென் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. பார் அண்ட் டார்க் இன்னமும் ஸ்லைட்லி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே டவுன்கிரேடுன்னு சொல்ல முடியாது. R15 வெர்ஷன் 4 விட வெர்ஷன் 3 வந்து ஸ்லைட்லி கான்ஃபிகரேஷன் வந்து லெஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதே கான்ஃபிகரேஷனை லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யமஹா பண்ண மாட்டாங்க, பஜாஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கே பஜாஜ் எடுக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 220F ஒரு சேஞ்சஸ் கூட இல்லாமல் இந்தியாவில் திரும்பவும் 1 இயர்க்கு அப்புறம் அதே ஸ்பெக்ஸில் லான்ச் பண்ணது என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை விட்டுலாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். R15 வெர்ஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பார் அண்ட் டார்க்குங்க, இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைடிங் பண்ணும்போது ரைடர் அண்ட் உங்களுக்கு பில்லியனுக்கு இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுள். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸ்லைட்லி ஷார்ட்டான சீட், ஸ்லைட்லின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஷார்ட்டான பில்லியன் சீட் தான். பட் அது பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் அந்த ஷேப்பில் உங்களுக்கு பைக்கை வரணும். அந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்னாவே ஏரோடைனமிக் பாடி பேனல் அப்படிங்கிறதுனால அந்த டிசைன் கொண்டு வந்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரியான பைக்ஸில் பார்க்குற மாதிரி ஃப்ளாட்டான சீட்டை கொண்டு வந்துடலாமே, எதுக்கு நமக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக். ஸோ அப்படி இருக்கும்போது ரைடர் கம்ஃபர்டபுள், ரைடர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே. ஸோ பில்லியனுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த R15 வெர்ஷன் 3 ரொம்ப பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றுமே கிடையாது. அண்ட் இந்த பைக்கில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம 2 கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க இந்த ஸ்பெஷல் எடிஷன் மாடலில். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது. அட் தி சேம் டைம் டியூவல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நீங்கள் இந்த பைக்கை வந்து பை பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இல்லை, ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கான லுக்கு. இதை தவிர R15 வெர்ஷன் 4ல் நீங்கள் பெரிய அளவுக்கு இந்த பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ்லாம் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 3யும் வெர்ஷன் 4ம் ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கம்பேரிஷன் நீங்கள் வந்து பேப்பரை எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் இது இருக்குது இல்லைன்னு தெரியும். பட் ரெகுலர் யூசேஜுக்கு நமக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரிய போகிறது கிடையாது, அன்லெஸ் நம்ம அது ஒரு ட்ராக் ரேஸ் இந்த மாதிரி வச்சு பார்க்குற வரைக்கும். மற்றபடி ரெகுலராக நம்ம ஒரு பைக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது R15 வெர்ஷன் 3ஆகவும் இருக்கும். R15S டிஸ்கன்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா R15S இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு R15 மாடல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எஸ் மாடல் சிங்கிள் சீட் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் R15 வெர்ஷன் 3 டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கப்புறமா வெர்ஷன் 3 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க வெர்ஷன் 4 லான்ச் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் தான், சிங்கிள் சீட் செட்டப் மட்டும்தான் இருக்குது. பட் அதில் டிஸ்கன்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் R15 வெர்ஷன் 3யோட நியூ ஸ்பெஷல் எடிஷன் வந்து இந்தியாவில் பார்க்கலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் 2 lakh rupeesல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.